நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய உலக தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உழைப்பின் அருமையினால் வாழ்க்கையை நாம வளமாக்கிக் கொள்வோம். எல்லாவித பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வோம். உழைப்பால் உயர்ந்து காட்டுவோம். 1/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 11:07 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:41 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று அதிகாலை 2:41 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:56 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:41 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து வாழ்க்கையில் கூடுதல் நம்பிக்கை ஏற்படக்கூடும். பண வரவும் ஓரளவு நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். இயலாதவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தானம் தர்மம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம். வீட்டு பிரச்சனைகளுக்கு செல்லாமல் இருப்பது மிக நல்லது. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டிருக்குங்க. அடிப்படை தேவைகளை என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவரால் உதவிகள் கிடைக்கக்கூடும். முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் ஏற்படக்கூடுங்க. வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். கனிவாக நடந்து கொள்வது எல்லோரிடத்திலும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நல்ல விஷயங்களுக்கு தன்னை நேரம் செலவிடுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு என்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று சிந்தித்து செயல்படுங்கள். இல்லத்தில் கலந்து பேசி முடிவுக்கு வாருங்கள். நீங்களாகவே குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதுவும் அக்கறை கொள்ள வேண்டாம். படியுங்கள், நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உடன் பிறந்தவரால் உதவிகள் வந்து சேருங்க. முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உழைப்பு கொஞ்சம் வீணாக பார்த்துக் கொள்ளுங்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பரணி. என்று அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வீண் பிரச்சனைகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். எதிலும் கவனமாக ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உப தொழில் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். உடன் பிறந்தவரால் உதவிகள் வந்து சேருங்க. முயற்சிகளுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். என்று உங்களுக்கு மங்கள நிகழ்வு ஏற்படும் நாளிடை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வ செழிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். கொள்கை பிடிப்புடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமாக யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். மனப்பூர்வமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய அணுகுமுறையினால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. இடைவெளி ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். தொழில் தொடங்குவதற்கு உண்டான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுக்க முடியும்.
கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி விட முடியும். வாழ்க்கை துணையின் பெயரை சேர்த்தே புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாகன சேர்க்கை ஏற்பட கொடுங்க. செய்யும் தொழிலே தெய்வம் ஆகையால் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். எந்த ஒரு தொழிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. நேரடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். புதிய கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் கூட வெற்றி இருக்கும். பெண்கள் என்று வேக வேகமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடும். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிக்க முடியும். கூடுதல் உழைப்பையும் இன்று ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. காதலை பொறுத்தவரைங்க பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தொடர்ந்து முயன்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். மனதில் மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மனதளவில் இருந்த வேதனை கண்டிப்பாக மாறும். தொழில்முறை பயணங்கள் வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் அமைதிவிடக்கூடும். என்று நீங்க காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். ரோகிணி என்று விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. மிருக சிரிஷம் என்று நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். இன்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ளும் நாளாக கொடுங்க. என்று ஓரளவு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று எதிலும் நீங்க தைரியமாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் பெரிய பிரச்சனை தன்னை காத்துக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் விவேகமுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எல்லோரையும் அதிக கற்றுக்கொள்வீர்கள். என்று உனக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. நுட்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். நாள்பட்டு வியாதித்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். என்று ஓரளவு திறமைகள் வெளிப்படும் நாளாக கொடுங்க. முக்கியமாக மாறுபட்டு கருத்து உள்ளவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். சுப நிகழ்ச்சிகளை பங்கு கொண்டு காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்காங்க. வீட்டை பழுது பார்க்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நண்பர்களிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேசுவீர்கள். என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுய சிந்தனை என்று வெளிப்படக்கூடும். பெண்கள் அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. பெண்கள் இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை இருப்பது மட்டும் நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியிலும் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம் என்று காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சில சமயங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தள்ளி போகலாம். தடை தாமதத்தை உடை தெரிந்துதான் வெற்றி பெற வேண்டியிருக்கும்.
பக்குவமாக பேசிதான் இந்த காரியங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும். பெரியவர் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளின் நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும். என்று புதிதாக வீடு நிலம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். பழைய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. திருவாதிரை என்ற எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான திட்டம் இருக்கும். என்று ஓரளவு காரிய வெற்றி ஏற்படக்கூடுங்க. பிடிவாதத்தை மட்டும் விட்டு விடுவது நல்லது. புனர்பூசம் மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் விவாதம் பேச வேண்டாம். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பொது வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். யாரையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு சிக்கல்கள் ஓரளவு தெரிந்துவிடக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் முறை மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நண்பரிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உற்சாகமுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வளர்ச்சி சீராக இருக்க கொடுங்க. இலக்கை அடைவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். முக்கியமான செயல் எளிமையாக நிறைவேறக்கூடும். கூடுதல் சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கொடுத்த பாக்கியம் என்று காப்பாற்றி விட முடியுங்க. பொருளாதார சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்து விடக்கூடும். சிலர் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவார்கள். மனசுக்குள் தேவையில்லாத வெளியில் சொல்ல முடியாத வேதனை மற்றும் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவது மிகவும் நல்லது. யாரையும் நம்ப வேண்டாம். முடிஞ்சளவு ஓய்வு மட்டுமின்றி எடுத்துக்கொள்ள பாருங்கள். என்று பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று மன கஷ்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சாரும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க இல்லத்தில் சொல்வது மட்டுமே வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக நீங்க நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். போகட்டும் என்று எதையும் விட்டுவிடுங்கள். பொறுமையாக செயல்படுத்துங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டும். கல்வியில் எதையும் இன்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகளை நீங்க ரொம்ப தெளிவாக ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. என்று மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்ற பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய தேவைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பொருளாதார சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வெளியில் சொல்ல முடியாத வேதனை இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பூசம் என்று யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். மன உளைச்சல் கொஞ்சம் இருக்க கொடுங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். பொறுமை வேண்டும். ஆயில்யம் என்று பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. வாங்கிய கடனை உடனடியாக அடைத்து விடுவீர்கள். மனசுக்குள் தேவையில்லாத குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. பொது பிரச்சனைகளை நீங்க தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். உபரி பண வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய செயல்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கூடுதல் சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு பொருளாதார சிக்கல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி விடக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மன அழுத்தம் குழப்பம் போட்டது கண்டிப்பாக சரியாக கூடும். கோரிக்கைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. வெகு விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். நண்பரிடம் சொந்த விஷயம் பேச வேண்டாம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி இருக்கும். எல்லோரிடமும் நிதானத்தில் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். புதிய அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படக்கூடும். அளவான பண வரவுதான் இன்று கிடைக்க கொடுங்க. தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய பொருட்களை வாங்குவதை நீங்க வாடிக்கையாக்கிக் கொள்வீர்கள். அதன் மூலம் லாபத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாதுகாப்பு குறைந்த இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம்.
மற்றவரிடம் வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்க வேண்டாம். நன்மைகள் தீமைகள் என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். நண்பரிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பணப்புழக்கம் சராசரி அளவில் தான் இருக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். என்று தூங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நல்ல உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பத்திரமாக எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். அப்படி போட்டால் பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வருங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. நுணுக்கமான விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதலும் குழப்பம் இல்லாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை நீங்கள் தான் அமைதியாக இருக்க வேண்டும். அனுசரித்தும் செல்ல வேண்டும். என்று சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எதிலும் புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று படிப்பில் ஆர்வம் கொள்வீர்கள். என்று தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இந்த அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்கும். பண வரவு கண்டிப்பாக இருக்கும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பூரம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். எல்லோரிடமும் நிதானித்து பேசுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட வேண்டாம். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உத்திரம். என்று உங்களுக்கு பண வரவு இருக்கக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். எதிர்கால வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. நட்பின் பெருமையை எண்ணி மகிழ்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். சிறு தவறுகளையும் மன்னிக்க பழகிக் கொள்வீர்கள். என்று ஓரளவு முயற்சி திருப்பமையாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் இருக்கக்கூடும். வாக்குறுதி கொடுத்தது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. கன்னி ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு சரியாகும். வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். மனசுக்குள் சிறு சஞ்சலம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியம். என்று வேண்டாத பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். நட்பின் பெருமையை எண்ணி மகிழ்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்க கூட்டும். தொழில் வியாபாரத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். ஆசைகளும் நிறைவேற கொடுங்க. தாய் மற்றும் தாய் வழி உறவினருடன் வீண் விவாதங்கள் வந்து செல்லும். மற்றவர்கள் செய்யும் சிறு தவறுகளையும் நீங்க மன்னிக்க பழகிக் கொள்வீர்கள். அரசியலில் உள்ளவரின் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். கண்டிப்பாக அதற்கான கூலியும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு இன்று சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மன அமைதியுடன் செயல்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலில் உள்ள நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். என்று மாணவர்கள் எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் செல்ல வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். பிடித்தமான கல்வியை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று விரைவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கூட துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் இடம் புரியாத பயம் இருக்க கொடுங்க. வழக்கத்திற்கு மாறாக சில பணி தொந்தரவை கொடுத்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். அஸ்தம்.
திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன வலிமையும் இன்றி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. இந்த செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு சற்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. மன வலிமையும் கண்டிப்பாக கூடும். சித்திரை இன்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் இன்று சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். என்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கடந்த கால நினைவுகளை மூழ்கி காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டை கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் செழித்து வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவும் இன்று நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இயலாதவர்களுக்கு உதவிகளை எல்லாம் செய்து கொடுப்பீர்கள். தான தர்மம் காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம். பழைய பாக்கிகள் நாசுக்காக வசூல் செய்துவிட முடியும். வீண் பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வேறு பல உப தொழில்கள் செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நட்பு வட்டம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடன் பிறந்தவராலும் உதவி கிடைக்கக்கூடும். முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் சந்தோஷம் எதிலும் ஏற்படும் என்று சொல்ல முடியுங்க. என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலில் அமைதி கொள்வது மிக சிறப்பு. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உப தொழில் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று தானம் தர்மம் போன்ற காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பண வரவு கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். கூடுதல் நம்பிக்கை என்று ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பயம் வேண்டாம். விசாகம் என்று மன அமைதி கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செய்யும் தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. அலைந்து தெரிந்து இன்று பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். என்று உங்களுக்கு தொழிலில் ஒருவித மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கனவுகள் நனவாக கூடும். செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்கள் நீங்க தெளிவாக நடத்த வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சான்றோர்களின் ஆசை கண்டிப்பாக இருக்கும். செயல்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். மனோபூர்வமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். புதிய அணுகுமுறையால் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடைவெளிகள் சரி செய்துவிட முடியும். ஆதாய பண வரவு கிடைக்க கொடுங்க. தொழில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கும். புதிய முயற்சிகளை வெற்றி இருக்கும். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையின் பெயரை சேர்த்தே புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வாகன சேர்க்கை ஏற்படக்கூடும். செய்யும் தொழில் லாபம் ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எந்த தொழிலானாலும் நீங்க நேரடியாக செயல்படுவது நல்லது. புதிய கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் லாபம் ஏற்படக்கூடுங்க. பங்கு சந்தைகளை கூட உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பங்குகள் மூலம் லாபம் இருந்திருக்கக்கூடும். இனிவரும் காலமும் உங்களுக்கு லாபம் வரக்கூடும். ஆனால் பொறுமை மட்டும் வேண்டுங்க. வியாபார நோக்குடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள்.
விடுமுறை விட்டாலும் இன்று நீங்க எதையாவது செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்சளவு ஓய்வு எடுத்துக் கொள்வது மிக சிறப்புங்க. பெண்கள் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீண் பிரச்சனைகளை மட்டும் தரணிகள் செய்ய வேண்டாம். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். தேவையில்லாத பிரச்சனையை இழுக்கும். காதலில் இப்போதைக்கு முடிவு எடுக்க வேண்டாம். பக்குவமாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியணி போடுங்க. இன்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய விஷயங்கள்ல நாட்டம் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் ஆசி ஏற்படக்கூடும். அனைவரும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நேர்த்தியாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வாகன சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. இந்த செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆதாய வருமானத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் இன்று எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். என்று ஓரளவு ஆக்கப்பூர்வமான யோசனைகள் கண்டிப்பாக தோன்ற கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு தைரியம் உண்டாக கொடுங்க. அனுஷம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாற்றங்களும் இன்று உருவாக கொடுங்க. எந்த ஒரு தொழிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லதொரு அணுகுமுறையினால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. கேட்டை இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். ஆதாய பணவரவு இன்று ஏற்படக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணைக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். புதிய மாற்றங்கள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். நிறைந்த மனதுடன் காணப்படுவீர்கள். மகிழ்ச்சியுடன் செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த தாமதம் விலகி செல்லுங்க. பண பரிவர்த்தனை நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். மதிப்பும் அந்தஸ்தும் உயர கொடுங்க. உங்கள் பெயர் திருடு போகலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொருட்கள் மீது நீங்க கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசினியர்கள் கவனமாக இருந்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் ஏற்படக்கூடும். புகழும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எழுத்து பணியில் இருப்பவர்கள் சளைக்காமல் பணியை செய்யக்கூடிய சூழல் இருக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். ஷூட்டிங் போன்ற விஷயங்கள்ல அலைச்சலும் குழப்பமும் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மனமும் உடல் சோர்வும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் புதிய அணுகுமுறையினால் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை சில குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். காதல நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று புரியாத புதிருக்கெல்லாம் விடை கிடைக்க கொடுங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. குடும்ப பிரச்சனைக்கு என்று முடிவு கட்டக்கூடும். வீண் அலைச்சலை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் கோபம் போன்றவை உருவாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். நேரடியாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செய்கின்ற செயல முன்னேற்றம் இருக்கும். ஆதாய வருமானம் கிடைக்க கொடுங்க. பூராடம் என்று கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காரியத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
புகழும் விருதுகளும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எழுத்து பணியில் இருப்பவர்கள் சளைக்காமல் பணியை செய்ய கொடுங்க. என்ற மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திராடம் இன்று நல்லவைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் சரியாக கூடும். கூடுதல் உழைப்பினால் இன்று முன்னேறி செல்லக்கூடும். அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இடையூறு செய்தவர்கள் மத்தியில் சிறந்து விளங்கி காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவு வெளிப்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய சந்தோஷங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். உழைப்பின் அருமையும் உணர்ந்து கொள்வீர்கள். புத்தாடை அணிகளின் அணியக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வியாபார நடைமுறை சீரான முறையில் இருக்க கொடுங்க. ஓரளவு லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. கொஞ்சமாக பண கடன் பெறக்கூடிய சூழல் இருக்கும். நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் நலம் சீராகும். இன்று பண வரவுக்கு குறைவு இருக்காது. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாக்கு வன்மையால் இன்று வெற்றி ஏற்படக்கூடும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கட்டுக் கொடுங்க. இன்று நீங்க ஊர் சுற்றுவதை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. அதிக வெயிலில் தயவு செய்து வெளியில் செல்ல வேண்டாம். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். ஒப்பனையாளர்கள், சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் துணை நடிகர்கள் ஏற்றம் காணக்கூடும். வீண் அலைச்சலை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். திடீர் கோபம் உருவாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. எதிலும் கவனம் இருப்பது நல்லது. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பார்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடும். காதல் வெற்றி நடை போடுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில்நுட்ப அறிவை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இன்று நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு இன்று ஓய்வு எடுத்துக் கொள்வது சிறப்பு. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். தேவையில்லாத பிரச்சனைக்கு மட்டும் செல்ல வேண்டாம். மனம் என்று திருப்திகரமாக இருக்க கொடுங்க. பெரிய மனிதனின் நட்பு என்று கிடைக்கக்கூடும். என்று எதிலும் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கேளிக்கை வினோத நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவோணம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடுங்க. ஏற்ற மிகுந்த சூழலும் உருவாகக்கூடும். நடக்கும் காரியங்கள் இன்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அது போதுங்க. அவிட்டம் இன்று நீங்க அனைவரையும் மனதார பாராட்டுவீர்கள். காரியங்களையும் இன்று சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் உங்களுக்கு வெளிப்படக்கூடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போகத்தான் எல்லா பிரச்சனையும் சரியாக கொடுங்க. என்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். நண்பரிடம் கேட்ட பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனசுக்குள் சிறு சிறு சஞ்சலம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூட்டும். நல்லோரின் ஆலோசனை நம்பிக்கையை கொடுக்குங்க. தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நிலவிய பணிகளை நிறைவேற்றி விடுவது அவசியம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் ஏற்படக்கூடும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதில் முழு கவனத்துடன் செய்வது நல்லது. யாரையும் இன்று போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு தீர்வுகளாக இருக்க கொடுங்க.
பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று கடின உழைப்பு கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். என்று எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக கூடுங்க. கும்பம் ராசினியர்கள், பண செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. என்று காதலில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. மாற்றங்கள் எதுவும் இருக்காது. காதல் ஓரளவு சரிப்படுத்தும். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரங்கள் எதுவும் பட வேண்டாம். போகட்டும் நடக்கட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டு புத்தியாகவும் காணப்படுவீர்கள். எப்படியாவது கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முடிவில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அபிட்டம். என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் எதிலும் ஏற்படக்கூடும். முன்னேற்றமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மன அமைதியுடன் செயல்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். என்று உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிலும் எதிர்நீச்சல் போட்டி வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. ஓரளவு எல்லாம் சுலபமாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். மீனம் ராசினியர்கள், என்று நீங்க எதிலும் சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பு. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உற்சாகமாக என்று நீங்க செயல்படுவீர்கள். என்று நீங்க மனசுக்குள் ஒருவித சஞ்சலம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர் தேவையான உதவிகளை வழங்கக்கூடும். தொழிலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அளவான மூலதனம் போதுமானது. உற்பத்தி விற்பனை சுமாரான அளவில் இருக்க கொடுங்க. தேவைக்கு ஓரளவு எல்லாம் சரியாக இருக்கக்கூடும். சாதனைகள் செய்யக்கூடிய சூழலும் உருவாகக்கூடும். மனசுக்குள் ஒருவித குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். நெடுநாளை ஆசைகளும் நிறைவேற கொடுங்க. தெளிவான சிந்தனை இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்ற வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவு ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர் தேவையான உதவியை வழங்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. உற்பத்தி விற்பனை இன்று சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனசுக்குள் இனம் புரியாத குழப்பம் இருக்கும். அவ்வப்போது பய உணர்வு ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது நன்மையை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். வேலைகளில் நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. பெண்கள் இன்று கவனமாக செயல்பட வேண்டும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். மன சஞ்சலம் கொஞ்சம் இருக்கும், கவனம் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு ஏற்பட வேண்டுங்க. பெண்கள் யாரையும் முறைத்துக் கொள்ள வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். பிடிவாதம் செய்ய வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கு உங்க கையில் உள்ளது. வீட்டில் பேசுங்கள். சந்தேக பார்வை இல்லாமல் இருக்க பாருங்கள். காதல் நீங்க அதிகம் பேச வேண்டாம். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கட்டும். செயல்களை வேகம் கூடிவிடும். விடுமுறை விட்டாலும் கல்வியை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் எதிலும் உண்டாக கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்ற பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். செயல்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவன நடைமுறையை பின்பற்றுவது எதிலும் நல்லது. உத்திரட்டாத்தி. என்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும்.
மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று ஓரளவு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ரேவதி, சிரமங்களை குறைத்துக் கொள்வீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் முறை மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிலவிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. விடாமுயற்சிக்கு வித்தீரும் நாளாக இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெரிய அளவில் இன்று நிம்மதி கொள்வீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.